உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். புத்தாண்டு வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லி நிறைய வாழ்த்துக்களை கேட்டு நம்ம பழகிட்டு இருப்போம் இந்நேரம். ஆனால் என்னை பொறுத்தவரை இன்னும் ஒரு ஆண்டு வாழ்த்துகள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இன்னும் ஒரு ஆண்டு வாழ்த்துகள். ஏன்னா புத்தாண்டுன்றது இன்னும் 2-3 நாளில் பழசாயிரும். அதுக்கப்புறம் யாரும் ஹாப்பி நியூ இயர்லாம் சொல்ல மாட்டாங்க. மிஞ்சி போனால் ஒரு 10-15 நாளுக்கு அப்புறம் முதல் முறையாக இந்த வருஷத்தில் இப்போ தான் உங்களை பார்க்குறேன், அதனால் ஹாப்பி நியூ இயர் சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவோம். அது அல்ல. ஏனென்றால் இன்னும் ஓர் ஆண்டை கடவுள் நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார் என்பதை கொண்டாட வேண்டும். அந்த கொண்டாட்டமாக இருக்கலாமே ஒழிய புதிய ஆண்டு அப்படின்னு சொல்ல முடியாதுன்னா சீக்கிரத்தில் பழசாயிரும். அது மட்டும் இல்லை, ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துன்னு சொல்லுவாங்க. ஆங்கில புத்தாண்டு கிடையாது இது. நிறைய பேர் அந்த தவறு செய்கிறாங்க. நிறைய பாஸ்டர்ஸ் கூட ஆங்கில புத்தாண்டுலாம் சொல்கிறாங்க. ஆங்கிலம் கிடையாது இது. கிரெகேரியன் கேலண்டர், ஜூலியஸ் சீசர் அவர்கள் கண்டுபிடித்த அந்த கேலண்டர், நாட்காட்டி. அந்த கேலண்டரை சீர்திருத்தம் செய்தவர் தான் கிரெகேரியன். அந்த கிரெகேரியன் அவருடைய சீர்திருத்த முறைப்படி வந்த கேலண்டர் தான் இப்போ நம்ம பயன்படுத்தி கொண்டு வருகிற கேலண்டர். நீங்கள் மாதத்தின் பெயர்களை எல்லாம் பார்த்தீர்கள், எல்லாம் 12 மாதமும் ஆங்கில பெயரே கிடையாது. அது எல்லாமே கிரேக்க லத்தீன் பெயர்களில் தான் வரும். அகஸ்துராயன், அகஸ்டஸ் சீசர், அந்த அகஸ்டஸ் சீசருடைய பெயரில் வந்து தான் ஆகஸ்ட் மாதம். ஜூலியஸ் சீசர் பெயரில் வந்து தான் ஜூலை மாதம். இப்படி ஒவ்வொன்றுமே வெவ்வேறு காரணங்களினால் வருவது. இதில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து டிசம் என்றாலே 10 என்ற அர்த்தம். டிசம்பர் என்பது 10வது மாதமாகத்தான் வர வேண்டும். ஆனால் நமக்கு அது எப்போ வருதுன்னாக்கா 12வது மாதமாக மாறிவிட்டது. அதே போல் அந்த ஆக்டோபஸ் அப்படின்ற 8 இல்லையா, அக்டோபர் என்பது 8ல் வரணும். ஆனால் நமக்கு வந்து அது 10ல் வருது. அதனால் இப்படியாக நிறைய மாற்றங்கள் உண்டு. அதையெல்லாம் மறந்து நாம் எதை கொண்டாடுகிறோம் என்பது மிக முக்கியமான ஒன்று. எது எப்படியாக இருந்தாலும் நடைமுறை வாழ்க்கையில் நம்ம கொண்டாடுறது எதுன்னா இந்த ஜனவரி 1 தான். சித்திரை மாதம் 1ஆம் தேதி 12 மணிக்கு எல்லாம் பைக்கில் பலூன் கட்டிட்டு சத்தமாக ஹாப்பி சித்திரை 1ஆம் தேதி இன்னும் யாராவது கத்துறாங்களா? யாரும் அந்த மாதிரி கத்துறதில்லை. எல்லோரும் தெளிவாக தான் இருக்காங்க. இந்த ஜனவரி 1ஆம் தேதினா அந்த 12 மணி ராத்திரி ஒவ்வொரு வீட்லேயும் கோலம் போடுறது, கோயிலுக்கு போகிறது, ஒருவரை ஒரு வாழ்த்தி கொள்ளுதல் அப்படின்னு இருக்குது. நம்ம தமிழ் மாதம் அப்படின்னு சொன்னால் கூட பார்த்திங்கன்னா தமிழ் தேதிகள் அப்படின்னா அது தமிழில் இல்லை, தமிழ் தேதிகளாக இல்லை. எல்லாமே பாருங்கள், பிரதமை, திதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, அப்புறம் அஷ்டமி, நவமி, தசமி அப்படின்னு எல்லாமே பாருங்கள் சமஸ்கிருத சொல்ல தான் இருக்கும். அது தமிழ் தேதி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனால் தமிழ் தேதியில் வரல. அஷ்டமி நவமின்னா 8, 9ன்னு அர்த்தம். அஷ்டமி என்றால் 8, 9ஆம் தேதிக்கு வந்து நவமி. ஆனால் அஷ்டமி நவமி வந்து நல்லதே இல்லை. அது ரொம்ப அந்த நாளில் எதுவுமே நல்ல காரியம் செய்ய மாட்டோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. 2 கடவுள்களாக சொல்லப்படுகிற கிருஷ்ணரும் ராமரும் அவர்கள் பிறந்தது யாருன்னு தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகுலாஷ்டமி அப்படின்னா அஷ்டமி அன்னைக்கு தான் கண்ணன் பிறந்தது, கிருஷ்ணர் பிறந்தார். நவமி ஸ்ரீராம நவமி அப்படின்றாங்க. ராமர் பிறந்த தேதி வந்து 9 நவமி. கடவுளே பிறந்த தேதின்னு சொல்லிக்கிட்டு நம்மளால அந்த நாள் நல்ல நாள் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். இப்படி தான் ஏகப்பட்ட குழப்பங்கள். அது அல்ல. நாம் எதை நடைமுறையிலே நாம் வைத்து கொள்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸில் வேலை செய்கிறோன்னு வச்சுக்கலாம். லீவ் லெட்டர் எழுதும்போது அன்புள்ள மதிப்பிற்குரிய ஐயா, நான் அஷ்டமி என்றும் நவமி என்றும் நான் விடுப்பு எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு எழுதுகிறோம். லீவ் எடுத்துக்கிறதுக்கு வந்து நான் அஷ்டமி நவமி அன்றைக்கி வரமாட்டேன்னு சொல்கிறோமா? இல்லையே. 8ஆம் தேதி 9ஆம் தேதி நான் லீவ் இருந்தால் லீவ் லெட்டர் எழுதி கொடுக்குறோம் வழிய ப்ராக்டிக்கலாக என்னன்றதை நம்ம பார்க்கணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த புத்தாண்டுக்கு கொடுக்குற செய்தி என்ன அப்படின்னா, நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வருஷம்னா நிறைய முடிவுகள் எடுப்போம். ரெசல்யூஷன்ஸு, தீர்மானங்கள், திட்டங்கள், தீர்மானங்கள் தானே. இந்த வருஷம் நான் வந்து கார் வாங்கணும், இந்த வருஷம் நான் வீடு கட்டணும், இந்த வருஷம் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணிடணும், இப்படி தான் நம்ம எல்லாமே என்ன நடக்கப் போகிறது என்கிற எதிர்பார்ப்பு. பாருங்கள், அந்த எதிர்பார்ப்புக்கு நாம் ஆயத்தமாகுது. அப்போ உடனே ஒரு வண்டி வாங்கணும் இந்த வருஷம் அப்படின்னு நினச்சா கூட சரி, லோன் எந்த பேங்க்கில் வாங்கலாம் அப்படின்னு திட்டம் போடுறோம். அதே போல் வீடு கட்டணும் அப்படின்னா அப்போ எந்த ஏரியாவில் நம்ம வீடு கட்டணும், எல்லாத்துக்குமே அதுக்கு முன்னாக
நாம் திட்டத்திற்கு ஆயத்தம் செய்கிறோம். கிறிஸ்தவர்களும் அப்படிதான். ஆனால் ஒன்று யோசித்து பாருங்களேன், இந்த வருடம் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை இருந்துட்டா அதுக்கு என்ன நம்ம ஆயத்தம் பண்ணுவோம்? ஒருத்தர் கூட யோசிக்கிறதே கிடையாது. 2ஆம் வருகை பற்றி யாருமே யோசிக்கிறதே இல்லை. ஒவ்வொரு வருஷமும் ஒருவேளை இந்த வருஷம் ஜீசஸ் வந்துட்டாருன்னா நான் அதுக்கான என்ன ஆயத்தம் பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா? நம்முடைய சுயத்தின் ஆளுமையில் நம்ம வாழ்க்கையில் உலக பிரகாரமாக நமக்கு என்ன வேணுமோ அதனுடைய திட்டங்கள் தீர்மானங்களில் தான் ஓடிட்டுருக்கோம். அப்போ எனக்கு முக்கியமாக ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 10 கன்னிகள் அப்படின்னு பார்த்துருப்போம். அந்த 10 கன்னிகைகள் அவருடைய மணவாளனுடைய வருகைக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். முதல் வசனமே என்ன சொல்லுதுனாக்கா, பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்றால், மணவாளனை எதிர்கொண்டு போகிற 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அப்போ எதிர்பார்ப்பது அல்ல, எதிர்கொண்டு போவது. இந்த புத்தாண்டு எதிர்பார்ப்பது அல்ல. இந்த புத்தாண்டில் நடக்கிற நிகழ்ச்சிகள் எதிர்பார்ப்பது அல்ல, எதிர்கொண்டு போவது. எதிர்கொண்டு போவதுக்கு என்ன ஆயத்தம் அப்படின்னும் போது, எண்ணெய் கொண்டு வந்தவர்கள் புத்திசாலிகள், எண்ணெய் கொண்டு வராதவர்கள் புத்தி இல்லா கன்னிகள் அப்படின்னு தான் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். 10 பேரும் தூங்குனாங்க. சப்தம் கேட்டது. என்ன சத்தம் கேட்டது? மணவாளன் வருகையின் சத்தம் கேட்டது. 10 பேரும் எழுந்திருச்சாங்க. 10 பேரை விளக்க தேடினாங்க. ஆனால் 5 பேர் விளக்கோடு சென்றார்கள், 5 பேர் விளக்கோடு செல்லவில்லை. ஏனென்றால் 5 பேரிடம் எண்ணெய் இல்லை. எண்ணெய் என்பது அது அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்றுதான் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போ ஆயத்தம் என்னன்னா, எண்ணெயோடு நாம் இருக்கிறோமா? பழைய ஏற்பாட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, யாத்திராகமம் 27ஆம் அதிகாரத்தில் 3 விஷயம் போட்டிருப்பாங்க. அங்கே முன்னால் என்ன இருக்குன்னா பலிபீடம், அதுக்கப்புறம் பிராகாரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்கு தண்டு, குத்து விளக்கு. 3 விஷயம் அதில் சொல்லப்படுகிறது. மோசேக்கு ஆண்டவர் கட்டளை இடும்போது என்ன சொல்றாருன்னா, முதல்ல அந்த பலிபீடத்தை குறித்து சொல்லுகிறார். அப்போ முதல்ல பலி செலுத்த வேண்டும். பலி செலுத்திய பின்பு பிராகாரத்திற்கு போக வேண்டும். அங்கே ஆசாரியர்கள் இருப்பாங்க. ஆசாரியர்கள் இருக்கும்போது அதில் பிரதான ஆசாரியர் மட்டுமே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக போவார். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வெளியே என்ன இருக்கும்? திரை இருக்கும். அந்த திரை மூடப்பட்ட நிலையில் உள்ளே செல்லுவார். அப்போ அந்த பிரதான ஆசாரியர் உள்ளே போகும்போது அவரை எப்படி அனுப்புனாங்க? அப்பெல்லாம் கயிறு கட்டி உள்ளே அனுப்புனாங்க. ஏனென்றால் அது மகா பரிசுத்த ஸ்தலம். ஏதேனும் பாவம் இருந்தால், பாவம் செய்தால், எதிரான காரியங்களை அந்த ஆசாரியர் செய்திருந்தால் அவர் அங்கேயே மரித்து விடுவார். அப்போ மரித்தவரை வெளியே இழுக்கிறதுக்காக கயிறு. ஏன்னா அவரை அழைத்து வர உள்ளே யாரும் செல்ல முடியாது, செல்கிறவர்களும் செத்து போய் விடுவார்கள் என்பதற்காக கயிறு கட்டித்தான் அவர்களை உள்ளே அனுப்பினார்கள் என்பது அப்பொழுது சட்டமாக இருந்தது பழைய ஏற்பாட்டில். அதனால தான் அவங்க தரிக்கிற உடையில மணிகளை கட்டி கொண்டிருந்தார்கள் ஆசாரியர்கள். ஏன்னா வெளியே இருக்க எல்லாருக்கும் சத்தத்தின் வழியில தெரியும், ஓகே ஆசாரியர் உயிரோடு தான் இருக்காரு, அவர் நடமாடுகிற சத்தம். அதனால மணி அப்படி என்பது முதல்ல மகா பரிசுத்த ஸ்தலத்துல மணி சத்தம் அப்படித்தான் வந்தது. இன்னைக்கு நம்ம கையில மணி ஆட்டுவதாக மாறி இருக்கிறது. ஆனால் அப்பொழுது என்ன என்றால், உடையில் தரித்த அந்த மணியின் ஓசை தான் அங்கே கேட்கப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட அந்த ஒரு நொடி பொழுதுல என்ன நடந்ததுன்னா, திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. அப்போ திரைச்சீலை கிழிந்ததுக்கு பின்பாக என்ன ஆயிடுச்சு? பிராகாரத்தில் இருக்கிற யாருமே நேரடியாக உள்ளே செல்லலாம். அப்போ பழைய ஏற்பாட்டில் 27 யாத்திராகமம் 27 என்ன சொல்லியிருக்கு? மக்கள், இஸ்ரவேல் மக்கள் எப்படி வர வேண்டும் என்றால், தாங்கள் அந்த குத்து விளக்கில் ஏற்றுவதற்கு இடித்து பிழிந்து எடுக்கப்பட்ட ஒலிவ எண்ணெயை கொண்டு வர வேண்டும். பாருங்க, சாதாரண ஒலிவ எண்ணெய் இல்லை, அது இடித்து. அதனால தான் கெத்செமனே என்றாலே அதற்கு என்னன்னா செக்கு, எண்ணெய் செக்குன்னு தான் அதனுடைய அர்த்தம். கெத்செமனே தோட்டத்தில் ஒலிவ மரங்கள் அநேகமாக இருந்தது. அந்த ஒலிவ எண்ணெய் எடுப்பதனால் அந்த இடத்துக்கு பேரே கெத்செமனே. கெத்செமனே என்றாலே அது செக்கு எண்ணெய் அல்லது எண்ணெய் செக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் முதல்ல அங்கே தான் ரத்தம் சிந்திய முதல் இடம் கெத்செமனே.
அதுக்கப்புறம் தான் சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தினார். ஆனால் கெத்செமனேல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவருடைய வியர்வை துளிகள் இரத்த துளிகள் வியர்வையாக சிந்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அவர் என்ன பண்ணார், சிலுவை மரத்திலே இடித்து பிழிந்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். நமக்கு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு பரிசுத்தாவியின் அபிஷேகம் நமக்கு கிடைக்கிறது. அந்த பரிசுத்தாவியின் அபிஷேகம் தான் எண்ணெய். அப்போ எண்ணெய் என்பது ஆயத்தம் எதற்கு என்றால் மணவாளனுடைய வருகைக்கு. அப்போ மணவாளனுடைய வருகைக்காக நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா, அந்த ஆயத்தத்திற்கு என்ன செய்கிறோம் என்பதையும் நம்ம கூட ஒரு கணக்காக நம்ம எடுத்துக்கணும். அப்போ அங்கே என்ன நடந்தது அப்படின்னாக்கா, பிராகாரத்துக்கு வருகிறவர்கள் எண்ணெய் எடுத்துகிட்டு வரணும், அது குத்து விளக்கில் ஏற்றப்பட வேண்டும். நம்ம இன்றைக்கி எந்த சர்ச்சிலும் குத்து விளக்கு வைக்கிறது இல்லை, ஆனால் பைபிளில் போட்டிருக்குன்ன உடனே நம்ம என்ன பண்ணுவோம், இல்லை நம்ம கிறிஸ்டியன்ஸு குத்து விளக்குலாம் வைக்கக்கூடாது, பைபிளில் போட்டது சிலதை எடுத்துப்போம், சிலதை வேணாம்னு சொல்லுவோம். ஒளி, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்றால் ஒளியை தான் பார்க்கணும், வழி என்ன விளக்குன்னு பார்க்கக்கூடாது. நம்ம சர்ச்சில் என்ன காமாட்சி அம்மா விளக்க ஏற்ற சொல்கிறோம், அப்படி இல்லையே. விளக்கு என்றால் அது ஒளி. அப்போ அந்த குத்து விளக்கு என்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறதுன்னா நம்ம விளக்கு ஏற்றுறதுல கேண்டில் தான் ஏற்றுக்கொண்டோம். கேண்டில் இப்போ 18ஆம் நூற்றாண்டா ஏதோ ரொம்ப லேட்டராக தான் நம்ம அது கண்டுபிடிக்கப்பட்டது. ஏன்னா மெழுகு என்பது கண்டுபிடிக்கப்பட்டது மிக மிக ரொம்ப லேட், அதுக்கு முன்னாலாம் அது கிடையாது. அப்போ அந்த விளக்கு தண்டு என்பது முக்கியம். அந்த விளக்கு தண்டில் விளக்கு ஏற்றுவதற்கு மக்கள் எண்ணெய் கொண்டு வர வேண்டும். 10 கன்னிகைகளிலே புத்தி இல்லாத கன்னிகள் என்று யார் குறிப்பிடப்படுகிறார்கள் என்றால் எண்ணெய் இல்லாமல் வந்தவர்கள். அப்போ ஆயத்தம் என்பது எண்ணெய். அப்போ அந்த ஆயத்தத்திற்கு நான் என்ன செய்கிறேன், என்னுடைய வாழ்க்கையின் தேவைகளுக்கெல்லாம் இந்த வருஷம் என்னெல்லாம் வேணுன்றதுக்கு ஆயத்தமாகிறேன் என்றால் அவருடைய வருகை நிச்சயம் என்று நம்பி விசுவாசிக்கிற நான் வருகைக்கான ஆயத்தத்திலும் நாம் இருக்க வேண்டும். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ விட்டுவிட்டாய் என்று உன்மேல் எனக்கு ஒரு மனக்குறை உண்டு, உன்மேல் எனக்கு மனக்குறை உண்டு என்று சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, நீ எங்கே விழுந்தாய் என்பதை நீ யோசித்துப்பாரு, மனம் திரும்பாத பட்சத்திலே நான் விளக்கு தண்டை நீக்கி விடுவேன் என்று சொல்லி எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். ஆயத்தம் என்பது எதற்கு, ஆண்டு என்பது எதற்கு, கொண்டாட்டங்கள் என்பது எதற்கு? நாம் கொண்டாடுகிறதான வருடமாக இல்லாமல் மணவாளனை எதிர்கொண்டு போகிறது என்று சொல்லப்படுவதனால் எதிர்பார்ப்பை காட்டிலும் எதிர்கொண்டு போவதற்கு ஆயத்தம் தேவை. நாம் எப்படிப்பட்ட ஆயத்தத்திற்குள்ளாக போகிறோம், இதுதான் நான் இன்னும் ஒரு ஆண்டுக்கான செய்தியாக இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Thank you so much. God bless you all.